الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحاب المعتدين أجمعين. أما بعد، قد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الوالد أوسط أبواب الجنة فحافظ على والديك أو اترك. صدق رسول النبي الكريم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிடுவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்து முடித்தான். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், உலமாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாக்கருணை என்றென்றும் உண்டாகுமா. கணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, பொதுவாக தாயின் சிறப்பு குறித்து பல்வேறு செய்திகள் நாம் தெரிந்திருப்போம். ஆனால் தந்தையின் சிறப்பு குறித்து அவ்வளவாக பேசப்படுவது கிடையாது. அப்போ ஒரு தந்தைக்கு என்ன சிறப்பு, தந்தையை எவ்வாறு போற்ற வேண்டும், தந்தைக்கு எவ்வாறு பணிவிடை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது கடமையாகும். கணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு தாய் முதுமை அடைந்து விட்டால் தன்னுடைய பேர பிள்ளைகளோடு மருமகளோடு அப்படி இணைந்து அவர்கள் வாழ்ந்து விடுகின்றார்கள். ஆனால் ஒரு தந்தை முதுமை அடைந்த பிறகு அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார். தனிமையில வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அதிலும் மனைவி இறந்து விட்டால் அதைவிட மிக சிரமப்படுகிறார். தன்னை கவனிப்பதற்கோ தன்னை சாப்பிட்டு விட்டாயா என்று கேட்பதற்கோ ஆள் இல்லாமல் அவர் தவிப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த முதுமை காலகட்டத்தில் அந்த தந்தையிடம் ஒரு மகன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு மகனும் தெரிந்து கொண்டு அதன்படி செயலாற்றினால் அவர்களுடைய முதுமையிலே அவர்கள் நல்ல விதமாக வாழ்ந்துவிட்டு மறைவார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய துவா அந்த பிள்ளைக்கு கிடைக்கும் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. தந்தையினுடைய துவா ஒரு பிள்ளைக்கு கிடைத்து விட்டால் அதைவிட பெரும் பாக்கியம் ஒன்றுமில்லை. அது மிக முக்கியமானது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு பிள்ளையும் தம்முடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் முதுமை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். அந்த பெற்றோர் முதுமை அடைந்து அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ உம்மிடம் இருந்தால் அவர்களிடம் நீங்கள் கண்ணியமாக பேசுங்கள். வகுல் லகுமா கௌலன் கரீமா, கண்ணியமான வார்த்தையை அவரிடம் பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றார். இரண்டாவது, வஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, பணிவனும் இறக்கையை தாழ்த்துவீராக. அப்படின்னா மிக பணிவாக அவர் சொல்வதை கேட்க வேண்டும். என்னப்பா எப்ப பார்த்தாலும் வளரிக்கிட்டே இருக்க, சொன்னதே சொல்லிட்டு இருக்கிற அப்படின்லாம் பேசக்கூடாது. மிக பணிவாக அவர் சொல்வதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். இது மிக முக்கியமானது. கடைசியாக அந்த பெற்றோருக்காக அந்த பிள்ளை இவ்வாறு துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். வக்குர் ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா,
அந்த 2 பேர் நான் சிறுவராக இருந்த போது எவ்வாறு என்னை வளர்த்தார்களோ, அன்பு காட்டி வளர்த்தார்களோ, அதுபோல நீ அவர்களுக்கு அன்பு காட்டுவாயாக என்று அந்த பிள்ளை தம்முடைய பெற்றோருக்காக துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். எவ்வாறு துஆ செய்ய வேண்டும் என்பதை சொல்லி தருகிறான். ஆக இப்படி அந்த முதுமை காலத்தில் தான் அந்த பெற்றோர் மிகவும் சிரமப்படுவார்கள். அந்த நேரத்தில் பிள்ளை தான் ஆதரவாக இருக்க வேண்டும், பிள்ளை தான் சப்போர்ட் பண்ணணும், அவங்களுடைய செலவுக்கு காசு கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும். இது ஒவ்வொரு பிள்ளையுடைய கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கரியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சோர்களே, தந்தை குறித்து தனிப்பட்ட முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார், தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தந்தை குறித்த செய்தி மிக அரிதாகத்தான் கேள்விப்பட்டிருக்கலாம். அல் வாலிது அவுசத்து அபுவாபில் ஜன்னா, தந்தை சொர்க்கத்தின் நடுக்கதவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். எனவே வகாஃபில் அலா வாலிதைக்கு, உன்னுடைய பெற்றோரை பேணிக்கொள், அவித்துருக்கு அல்லது விட்டுவிடு. அதாவது பேணிக்கொண்டால் உனக்கு சொர்க்கம், இல்லைன்னா நீ போக வேண்டிய இடம் வேறு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, தந்தை சொர்க்கத்தின் நடுக்கதவு. அப்ப அவருக்காக நீ செதுமத் செய்தாதான் முதல் கதவை தாண்டி நடுக்கதவின் தாண்டி உள்ள போக முடியும். அப்ப தந்தை சொர்க்கத்தின் நடுக்கதவு, அதை நீ பேணிக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். மற்றொரு செய்தி மிக தெளிவாக இருக்கிறது. அல் வாலிது அவுசத் அபுவாபில் ஜன்னா ஃபஅலிர் ذلكல் பாப அபிஃபல்ஹு, தந்தை சொர்க்கத்தின் நடுக்கதவு, அதை நீ வீணாக்கி விடு, அந்த பாபை, அந்த கதவை நீ வீணாக்கி விடு, அல்லது அதை நீ பாதுகாத்துக் கொள். வீணாக்கிடுச்சுன்னா நம்ம உள்ள போக முடியாது, சொர்க்கத்துல என்ட்ரி கிடையாது. அதை பாதுகாத்து கொண்டால்தான் நமக்கு சொர்க்கம். எனவே ஒவ்வொரு பிள்ளையும் இந்த ஹதீஸை நினைவில் கொள்ள வேண்டும். தந்தை சொர்க்கத்தின் நடுக்கதவு என்பதை ஒவ்வொரு பிள்ளையும் நினைவு கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே சகோதரர்களே, இன்று தந்தை மகனுக்கு இடையே விரிசல் எப்போது ஏற்படுகிறது? திருமணத்துக்கு பிறகு ஏற்படுகிறது. தனக்கென ஒரு மனைவி வந்த பிறகு அல்லது குழந்தைகள் பிறந்த பிறகு அவன் தனியாக செல்ல வேண்டிய அல்லது பெற்றோரை கவனிக்காத ஒரு நிலை ஏற்படுகிறது. தனக்குன்னு மனைவி, தனக்குன்னு பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்ப தந்தை தாய் அவங்கள கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அல்லது சுமை, அவர்களை சுமையாக கருதுவது, பொருளாதார ரீதியாக அவர்களை சுமையாக கருதுவது, இப்படி ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. இப்ப சிலர் சொல்றாங்க, என்னுடைய பையன் நீண்ட காலமா பேசாம இருக்கிறான், அவனுக்கு நீங்க கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க அப்படின்னு இப்ப சொல்லக்கூடிய நிலை. அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குது, இவர் முதுமை நிலையில இருக்கிறார். அப்ப இவரை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்ப என்னுடைய பையன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் அப்படின்ற எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி. இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக புரியாதவர்களாக நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே உண்மை. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாமிய மார்க்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்து விட வேண்டும். குறிப்பாக ஹதீசுகளை, குர்ஆன் வசனங்களை, பெற்றோருடைய சிறப்புகள் குறித்து மிக முக்கியமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை ஆழமாக மனதிலே பதிய வைத்து விட்டால் அவர் எதிர்காலத்திலே அவர்கள் நமக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாகுவார்கள், நம்மை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக, நம்மை அரவணைக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாகுவார்கள். அப்ப நம்ம கல்வியை கொடுக்கின்றோம், ஆனால் மார்க்க கல்வியை கொடுக்க மறந்து விடுகின்றோம். அதுதான் இன்றைய துர்பாக்கிய நிலை. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, ஒரு தந்தைக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தந்தைக்கு ஏன் உயர்வு, அந்த உயர்வு எவ்வாறு அவருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அதற்கான காரணத்தை சொல்கின்றான். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா பிமா ஃபضலல்லாஹு பஅதஹும் அலா பஅத் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், நிர்வகிக்கக்கூடியவர்கள். ஒருவரை விட ஒருவரை அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்தியிருக்கிறான். அதற்கான காரணம் என்ன? அதாவது
ஒரு படி உயர்வை அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு கொடுத்திருக்கான். பெண்களையும் ஆண்கள் பெண்கள் சமந்தான், அதே நேரத்தில் ஒரு படி உயர்வை ஆண்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த வகையில அவர்களை, அதாவது சிலரை விட சிலரை, அதாவது பெண்களை விட ஆண்களை ஒரு படி உயர்வாக அல்லாஹ் தஆலா உயர்த்தி இருக்கிறான், சிறப்புப்படுத்தி இருக்கிறான். அது ஒரு காரணம். இரண்டாவது, வபிமா அன்ஃபகு மின் அம்வாலி, அவர்கள் தம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்கின்றார்கள். அல்லும் பகலும் உழைத்து சம்பாதித்து தம்முடைய பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக செலவு செய்கின்றார்கள். இது இரண்டாவது காரணம். அப்ப இந்த இரண்டு காரணங்களுக்காக தம்முடைய உழைப்பை, தம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்துதான் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்காகவும் குடும்பத்திற்காகவும் பாடுபடுகிறார், உழைத்து சம்பாதித்து கொடுக்கிறார். அப்ப அதனாலதான் இந்த தந்தை உயர்வடைகின்றார். எனவே அந்த தந்தையை பேணி காப்பது தனையனின் கடமை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சோர்களே, தந்தைக்காக பாவமன்னிப்பு தேட வேண்டும். இன்னர் ரஜுல துர்ஃபவு தரஜத்துஹு ஃபில் ஜன்னah ஃபயகூலு அன்னா ஹாதா ஃபயுகாலு பிஸ்திஃபாரி வலதிக லக. ஒரு தந்தை இறந்து போய்விடுகின்றார். அவர் சொர்க்கத்தில் தரஜாக்களை அடைகின்றார், அதிகமான தரஜாக்களை அடைகின்றார். இந்த தரஜாக்கள் எனக்கு எவ்வாறு கிடைத்தன? என்னுடைய அமல்கள் இதைவிட குறைவானவைதான், ஆனால் இந்த தரஜாக்கள் எனக்கு எவ்வாறு கிடைத்தன என்று அந்த தந்தை கேட்கின்ற போது அல்லாஹ் தஆலா பதில் சொல்வான், ஃபைகாலு பிஸ்திஃபாரி வலதிக லக, உம்முடைய பிள்ளை உனக்காக செய்த பாவ மன்னிப்பு, உனக்காக தேடிய அந்த பாவ மன்னிப்பு, இறைவா என்னுடைய தந்தையின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய பெற்றோருக்காக, தந்தைக்காக செய்யக்கூடிய அந்த துவா, அந்த துவாவின் பொருட்டால் தான் அவர்களுடைய தரஜா, தந்தையின் தரஜா உயர்த்தப்படுகிறது சொர்க்கத்தில். இப்னு மாஜா என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சோர்களே, நாம் நம்முடைய தந்தை வாழுகின்ற காலகட்டத்தில் அவர்களை கவனிப்பதோடு, அவர்கள் மறைந்து விட்டாலும், நம்மை விட்டு மறைந்து விட்டாலும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். அத்தகைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சோர்களே, நாம் சொர்க்கம் செல்வதற்கு நம்முடைய பெற்றோர் காரணமாக இருக்கின்றார்கள். நம்முடைய தாயும் தந்தையும் அதற்கான காரணமாக இருக்கின்றார்கள். இது குறித்து ஒரு சஹாபி, ஒரு தோழர் கேட்கின்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, யா ரசூலல்லாஹ் மா ஹக்குல் வாலிதைன் அலா வலதிஹிமா, ஒரு பெற்றோருக்கு அவங்களுடைய பிள்ளை செய்ய வேண்டிய கடமை என்ன என்று கேட்டபோது சுருக்கமா சொல்லிட்டாங்க, ஹுமா ஜன்னத்துக்கு வனாருக்கு, இதை செய்ய அப்படி எப்படி செய்யணும், என்னென்ன கடமை இருக்கு அதெல்லாம் சொல்லல, சுருக்கமா சொல்லிட்டாங்க, ஹுமா ஜன்னத்துக்கு வனாருக்கு, அந்த ரெண்டு பேரும் உன்னுடைய சொர்க்கமும் நரகமும். சொர்க்கம் வேணும்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கிதுமத்தை செய்யும், நரகம் வேணும்னா விட்டு, அவ்வளவுதான், சுருக்கமா சொல்லிட்டாங்க. அப்ப ஹுமா ஜன்னத்துக்கு வனாருக்கு, அந்த ரெண்டு பேரும் உன்னுடைய சொர்க்கமும் நரகமும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இப்னு மாஜா என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சோர்களே, ஒவ்வொரு பிள்ளையும் நினைத்து பார்க்க வேண்டிய ஹதீஸ், மனதில் பதிய வைக்க வேண்டிய ஒரு ஹதீஸ், நம்முடைய சொர்க்கம் நம்முடைய பெற்றோர், அவர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோமோ, அவர்களிடம் எந்த அளவிற்கு நாம் அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்கின்றோமோ, அதுதான் நம்முடைய மறுமை வாழ்வுக்கு உறுதுணையாக இருக்கும், நம்முடைய சொர்க்க வாழ்க்கைக்கு அதுதான் காரணமாக அமையும் என்பதை ஒவ்வொரு தனையனும் ஒவ்வொரு மகனும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சோர்களே, ஒரு தந்தைக்கு அந்த பையன் மகன் நல்ல விதமாக கிதுமை செய்கிறான், நல்ல விதமா அவர்களிடம் நடந்து கொள்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த தந்தை என்ன செய்வார்? பிரதி உபகாரம் என்ன செய்வார்? இறைவா என்னுடைய பிள்ளைக்கு அவருடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி செய்யி, அவருடைய கல்வியில அபிவிருத்தி செய்யி, அவருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடு, நீண்ட ஆயுளை கொடு, அப்படிதான் அந்த தந்தை துவா செய்வார். அந்த துவாவை ஒரு மனிதன் பெற்றுவிட்டால் அவன் இந்த உலகத்திலும் நிம்மதியா வாழலாம், மறுமையிலும் நிம்மதியா வாழலாம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாத்து தஅவாத்தி யுஸ்தஜாபு லஹுன்ன லா ஷக்க ஃபீஹின்ன, 3 துவாக்கள் அதற்கு
பதிலளிக்கப்படுகின்றது. அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. 3 துவாக்களுக்கு கண்டிப்பா அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். ஒன்று தாவத்துல் மக்லூம், இரண்டாவது தாவத்துல் முசாஃபிர், தாவத்துல் வாலின் லி வலதி. அநியாயம் செய்யப்பட்டவன், இறைவா நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டா போச்சு, அவ்வளவுதான். அந்த அநியாயம் செய்தவனை எல்லாம் பார்த்துக்குவோம், அவ்வளவுதான். அவனுடைய வாழ்க்கைக்கே முடிஞ்சு போச்சு. அப்போ உடனடியாக அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. தாவத்துல் முசாஃபிர், பயணத்தில் இருக்கிறார் ஒருவர், பயணி செய்யக்கூடிய அந்த துவா. அதனால்தான் வழி, அதாவது பயணம் செல்லும் போது சொல்லிட்டு போவாங்க. அப்படி சொல்லிட்டு போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம், எங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் ஒரு பயணியுடைய துவா. ஒரு டிராவலர், பயணம் செய்யக்கூடியவர், அவருடைய துவா நம்ம அங்கீகரிக்கப்படும். அதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. தாவத்துல் வாலித் லி வலதிஹி, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக செய்யக்கூடிய துவா. அல்லாஹ் என்னுடைய பிள்ளைக்கு அவருடைய வருவாயில பரக்கத் செய், என்னை நல்ல விதமா பார்த்துக்கிறார், அவருக்கு வருவாயில பரக்கத் செய், அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடு, நீண்ட ஆயுள கொடு அப்படின்னு ஒரு சில துவாக்கள் செய்துவிட்டால் போதும். அந்த துவா அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. அது எந்தவித சந்தேகம் கிடையாது. அப்போ ஒரு தந்தையின் துவாவை பெறுவது ஒரு தனையனின் கடமை. அந்த துவாவை பெற்றுவிட்டால் நாம் இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பாக வாழலாம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சோர்களே, ஒருபோதும் தந்தையுடைய பதுவாக வாங்கிடக்கூடாது. அவன் நாசமா போக, என்னை கவனிக்கவே மாட்டேன், நான் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு போயிட்டான், என்னை கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை, ஒரு பதுவாவை நாம் வாங்கிவிட்டால் நம்ம உலக வாழ்க்கையும் மோசமா போயிடும், நாளை மறுமை வாழ்க்கையும் மோசமா போயிடும். இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சோர்களே, இளைஞர்களே, நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். பெற்றோருடைய துவாவை வாங்குங்கள், தந்தையின் துவாவை வாங்குங்கள், முக்கியமானது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சோர்களே, சில பேர் என்ன செய்யறாங்க, நல்லா சம்பாதிக்கிறான் பையன், ஆனா தந்தைக்கு கொடுக்கறது இல்லை. மனைவிக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம், ஆனா தந்தையே கவனிக்கிறது இல்லை. இது மாதிரி சமயத்துல என்ன செய்யறாரு, அந்த தந்தை போய் பையனுடைய பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் பைசா எடுத்துக்கிறார், தேவைக்காக, அவருடைய தேவையை, அன்றாட தேவைகள், அல்லது வெளியில போகும்போது ஒரு டீ குடிக்க அல்லது ஏதாவது ஒரு தேவைகளுக்காக எடுத்துக்கொள்கிறார் என்று சொன்னால் இது அவருக்கு தாராளமாக கூடும், எந்தவித தடையும் கிடையாது, இதுக்கு தாராளமாக எடுத்துக்கொள்ளணும். அப்போ ஒருத்தர் புகார் கொடுக்கிறார், ஒரு மனிதர், ரசூலுல்லாஹ் இன்ன லீ மால் என்ப வலகன், எனக்கு பொருளாதாரம் இருக்குது, அதே போல குழந்தைகளும் இருக்கின்றார்கள், எனவே இன்ன அபி யுரீது யஜ்தாக மாலி, எனக்கு தெரியாம என்னுடைய தந்தை பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிறார் அப்படின்னு புகார் சொல்றாரு. அப்ப அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அந்த மாலுக்க லி அபிக்க, நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தம். சுருக்கமா சொல்லிட்டாங்க, நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவரு தாராளமா எடுத்துக்கொள்ளலாம். நீ கொடுக்க மாட்டேங்கிற, அப்பா என்ன செய்வாரு, அவரே எடுத்துக்க வேண்டியதுதான். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது, சகல உரிமையும் இருக்கிறது. அது திருட்டு கிடையாது, தெரியாம எடுத்துட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. அவர் எடுத்துக்கொள்ளலாம், தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அது மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது. நம்ம அவங்களுடைய தேவை உணர்ந்து அவங்களுக்கு தேவையானது வாங்கியே கொடுத்தரணும். அல்லது அவங்களுக்குன்னு செலவுக்கு பெர்சனலா தேவைப்படும், தனிப்பட்ட செலவு இருக்கலாம். அப்ப அதுக்கு அந்த பிள்ளை கொடுத்து விடவே முன்கூட்டியே கொடுத்தரணும். ஆக இது மாதிரி ஒவ்வொரு பிள்ளையும் தம்முடைய தந்தையை கவனித்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே தந்தையுடைய துவா மிக முக்கியமானது. அவரு அதாவது மகன் சம்பாதிக்க அனைத்தும் தந்தைக்கு உரியதுதான் என்பதை ஒவ்வொரு பிள்ளையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்றொரு செய்தி, அதிலேயே இன்னொரு செய்தி, இப்படி மகனுடைய பணத்தை எடுத்து சாப்பிடுறது அவருக்கு ஒரு சங்கோச்சமா இருக்குது. அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு செய்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல நான் ஒருத்தர் சொல்றாரு, இது மாதிரி என்னுடைய தந்தை என்னுடைய பணத்தை எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு சொன்ன போது, அந்த மாலுக்கலி அபீக்க, நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்கு உரியவை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சொன்னாங்க, இன்ன அவுலாதக்கும் மின் அத்யபி கஸ்பிக்கும், நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மிக தூய்மையான பொருளாதாரம், தூய்மையான சம்பாத்தியம்,
மிக தூய்மையான சம்பாத்தியம். அதாவது உங்களுடைய பிள்ளை சம்பாதிக்கின்றது உங்களுடைய சம்பாத்தியம் தான். அதனால நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஃபகுலு மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் சாப்பிடுங்க. என்னுடைய மகன் சம்பாதிச்சு நான் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லப்பா, நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சம்பாதிக்கிறது உங்களுடைய பொருள் தான். அவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அது அனைத்தும் உங்களுக்கு உரியது. அதனால அவர்களுடைய பொருளில் இருந்து பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். இப்னு மாஜா என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இன்றைய சூழ்நிலையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஹதீஸுகள் எல்லாம் அப்ப முற்காலத்தில் இதெல்லாம் தேவைப்படலை, இன்றைய காலத்தில் இதெல்லாம் தேவைப்படும். முந்தைய காலங்களில் தம்முடைய பெற்றோரை கண்ணாக பார்த்து கொண்டார்கள். ஆனால் இன்று அந்த இஸ்லாமிய அறிவு இல்லாதவர்கள் மட்டும், எல்லாரும் கிடையாது, இஸ்லாமிய அறிவு இல்லாதவர்கள் மட்டும், தந்தை தாயின் சிறப்பை உணராதவர்கள் மட்டும் அவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய பெற்றோரை கவனிப்பதில்லை, அவர்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பதில்லை, அவர்களை மதிப்பதில்லை, அவர்களிடம் பேசுவதில்லை, இப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோருடைய துஆவை பெறுவது மிக முக்கியமானது சகோதரர்களே. கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்றால், ஒருத்தன் நீண்ட நேரம் நின்று தொழுகிறான், தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுகிறான், 5 வேளை நல்ல விதமா தொழுகிறான், தந்தையை கவனிக்கல, அப்ப இதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. இந்த தொழுகையெல்லாம் நீண்ட நேரம் நின்று தொழுகையெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்றால் தந்தையின் திருப்தியை பெற்றிருக்க வேண்டும். இப்ப தந்தையுடைய துஆவை பெறணும். தந்தை அவனுக்காக துஆ செய்யணும், இறைவா என்னுடைய பிள்ளையை மன்னிச்சிடு, என்னுடைய பிள்ளைக்கு வருவாயில பரக்கத் செய், அவனுக்கு ஆயுளிலே பரக்கத் செய், இப்படின்னு சொல்லி தந்தை துஆ செய்யணும். அப்ப தந்தையுடைய துஆவை பெற்றவனாக அவன் இருக்க வேண்டும். தந்தையினுடைய அன்பில் தான் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது. இங்க தந்தை இவன்கிட்ட கோச்சிட்டு இருக்கிறான்னு சொன்னா, அங்க நீ தஹஜ்ஜத் தொழுதாலும் சரி, வேறு என்ன தொழுகை தொழுதாலும் சரி, உனக்கு பிரயோஜனம் இல்லை. அப்ப தந்தையை கவனிக்க வேண்டும். தந்தையுடைய கோபம் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரும். தந்தை கோபமா இருக்கிறார், என் மீது தந்தை கோபமா இருக்கிறான்னு சொன்னா நான் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முடியாது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நினைவில் கொள்ளுங்கள், இந்த ஹதீசுகளை எல்லாம் மனதில் கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அன்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர் தந்தையின் அன்பை நாம் பெற்றாக வேண்டும். எனவே தந்தைக்கு எந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு உறுதுணையாக அரவணைப்பாக இருக்க வேண்டும். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் கேட்பதற்கு முன்பே அவர்களுடைய தேவையை நாம் நிறைவேற்ற வேண்டும். மனைவிக்கு செய்துவிட்டு அதுக்கு பிறகு கடைசியா மிச்சம் மீதி இருந்தா கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல தந்தை, அதுக்கு பிறகுதான் மற்றவங்க. இதை நினைவில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, ஒரு தந்தை இறந்த பிறகும் தனையனுக்கு மகனுக்கு கடமை இருக்கிறது. தந்தை இறந்து விட்டார்னு சொன்னால் அவருக்காக ஜனாசா தொழுக வைக்க வேண்டிய பொறுப்பு ஒரு மகனுடைய பொறுப்பு. மூத்த மகன் இருக்கிறான்னு சொன்னா மூத்த மகன் தொழுக வைக்கணும். 2வது மகனுக்கு தெரியும்னா 2ஆம் மகன் தொழுக வைக்கலாம். ஆக மகனுடைய பொறுப்பு என்று சொன்னா தந்தையுடைய அவருடைய மன்னிப்பை பெறுவதற்கு, அதாவது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அவர் பெறுவதற்கு இந்த மகன் தான் உருக்கமாக துஆ செய்ய முடியும். எனவேதான் அந்த பிள்ளை தன்னுடைய தந்தைக்காக ஜனாசா தொழுக வைக்க வேண்டும். அந்த உரிமை அவருக்கு உரியது. 2வது, அங்கே ஜனாசா இருக்கின்ற போதே அவர் அறிவிப்பு செய்யணும், என்னுடைய தந்தை உங்கள்கிட்ட யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனுக்கு நான் பொறுப்பு, நான் தர்றேன், நான் அதை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இது ஒன்று. 2வது, என்னுடைய தந்தை உங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்திருந்தால் அதை என்கிட்ட நீங்க வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்யணும். 3வது, என்னுடைய தந்தை அறியாமல் உங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்திருந்தால் அதை அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அறிவிப்பு செய்யும். இந்த 3ஐயும் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மகனும் அந்த நேரத்தில் செய்யணும். ஜனாசா எடுக்கிறதுக்கு முன்னாலே, தொழுக வைக்கிறதுக்கு முன்னாலே இதெல்லாம் செய்து விட வேண்டும்.
இதுவெல்லாம் ஒரு தந்தைக்கு ஒரு மகன் செய்யக்கூடிய கடமை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே, சகோதரர்களே, தந்தைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். இதா மாத்தல் இன்சான் இன்கத அன்பு அமலுகு இல்லா மின் ஸலாஸா. ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் 3 காரியங்களை தவிர, 3 விஷயங்களை தவிர எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. அவனுக்கும் இவனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அவனுக்கும் இந்த உலகத்துக்கும். ஆனால் 3 விஷயங்கள் தொடர்படியாக நடக்கும். அவன் வாழும் காலத்திலேயே செய்த தொடர்படியான தர்மம், சதக்கத்துல் ஜாரியா, தொடர்படியான ஒரு தர்மத்தை செஞ்சுட்டார். ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்திருக்கார், அல்லது ஸ்கூலை கட்டி கொடுத்திருக்கார், அல்லது ஏதாவது ஒரு லைப்ரரி வச்சு கொடுத்திருக்கிறார். இது மாதிரி தொடர்படியான ஒரு நன்மை சேர்க்கக்கூடிய விதத்தில் ஒரு அறச்செயலை அவர் செய்திருக்கிறார். அல்லது அவர் வாழும் காலத்தில் பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு மாணவர்களை உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார், கற்ற கல்வியை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அதனால் பயன்பெறக்கூடிய அந்த மாணவர்களுடைய அந்த நன்மையெல்லாம் அவருக்கு போய் சேரும். யாருக்கெல்லாம் கற்பித்தாரோ அந்த நன்மை அவருக்கு போய் சேர்ந்தது. அவ்வளதும் சாலின் எதுவுலகு, அல்லது அவருக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளையை அவர் விட்டு சென்றிருக்கிறார். அந்த பிள்ளை அவருக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த துஆவுடைய பிரதிபலன் நன்மை அவருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கு. ஆக இந்த 3. ஆக தம்முடைய தந்தை இறந்து விட்ட பிறகு தம்முடைய தந்தைக்காக பாவமன்னிப்பு தேடிக்கொண்டிருக்க வேண்டும், அவருக்காக துஆ செய்ய வேண்டும். இது தனையனின் கடமை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சொல்வதை கடைசியாக ஒரு செய்தி. ஒரு மனிதர் கஷ்டப்படுகிறார். அதாவது என்னுடைய தந்தை இருந்திருந்தா நான் எவ்வளவோ உரிமை செஞ்சிருப்பேன், ஆனா எனக்கு தந்தை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறாரா? அப்ப அவர் என்ன செய்யணும்? தந்தையுடைய ஸ்தானம் அவருக்கு அடுத்து உள்ள, அதாவது தந்தையினுடைய சகோதரர்களுக்கு ஒன்று, தந்தையுடைய சகோதரர்கள் சிற்றப்பா பெரியப்பா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஹிதமத் செய்தால் அந்த நன்மை, தந்தைக்கு செய்த நன்மையை போன்ற நன்மை அவருக்கு கிடைக்கும். எனவே தந்தை இல்லாதவர்கள் தம்முடைய சிற்றப்பா பெரியப்பா அவர்களுக்கு ஹிதமத் செய்து அந்த நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொருவரும் தம்முடைய தந்தைக்கு உரிய முறையிலே பணிவுரை செய்து அவர்களுடைய துஆவை பெற்று இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பாக நாம் வாழ்ந்து வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.